கொண்டிருக்கிற மனிதனை சீரழித்து கொண்டிருக்கிற மனிதர்களை உறங்க விடாமல் செய்து கொண்டிருக்கிற கவலைகளை குறித்து நாம் ஆழமாக பார்த்து வருகிறோம். ஆகவே கடந்த சத்தியத்திலே சில காரியங்களை சில கோணங்களில் நாம் பார்த்தோம். ஆகவே இன்று மனிதர்கள் கவலைப்படுவது அவசியமான வாழ்விற்கா இல்லை ஆடம்பரமான வாழ்விற்கா என்று கடந்த மாதத்தின் கடைசியிலே சத்தியத்தை பார்த்தோம். ஆகவே அவசியமான தேவைகளை கர்த்தரே சந்திக்கிறார். அவசியமான ஒரு மனிதனுக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் சந்திக்கிறார் என்று சொல்லி கடந்த நாட்களிலே நாம் சத்தியத்தை பார்த்தோம். ஆடம்பரமான தேவைகள் ஒரு பக்கம், அதே பகுதியிலே மத்தேயு 6 அப்படி ஆடம்பர தேவைகளை குறித்து ஆண்டவர் எச்சரிக்கையோடு கூட பேசுகிறதை பார்க்கிறோம். நீங்கள் பூமியிலே உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டாம், உங்கள் பொக்கிஷம் எங்கே இருக்கிறதோ அங்கே உங்கள் இருதயமும் இருக்கிறது என்று சொல்லி மத்தேயு 6 அந்த வார்த்தை சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று இது அவசிய தேவைகள், இதற்கு நீங்கள் கவலைப்படாதீர்கள் என்று ஒரு மிகப்பெரிய ஒரு வித்தியாசத்தோடு கூட அந்த இயேசு மலைப்பிரசங்கத்திலே பேசினதை நாம் பார்த்தோம். ஆகவே இன்று மனிதர்கள் மாத்திரமல்ல, கிறிஸ்தவர்களும் இதை புரிந்து கொள்கிறதில்லை. எதற்கு கவலைப்படுகிறார்கள்? ஆடம்பர காரியங்களுக்காக கவலைப்படுகிறார்களா இல்லை அவசியமான காரியங்களுக்காக கவலைப்படுகிறார்களா? ஆகவே இன்று அநேகர் ஜெபிக்கிறார்கள். ஜெப குறிப்புகள் நிறைய வருகிறது. எனக்கு இந்த ஜெபம் இதை கர்த்தர் செய்ய வேண்டும், அது அவசியமான தேவையாக இருந்தால் அது கர்த்தரை கொடுக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஆடம்பரமான காரியங்களுக்கு இன்று ஜனங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் அநேகர் கவலைகளினாலே தங்கள் சரீரத்தையும் தங்கள் மனதையும் கெடுத்து கொண்டு இன்று மருத்துவமனைக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இவைகளை நாம் மிக ஆழமாக பார்த்து வருகிறோம். ஆகவே இந்த நாளிலும் அதன் அடிப்படையிலே இன்னும் ஆழமான அந்த அதிகாரத்தின் கடைசி வார்த்தைகளை நாம் அந்த கடைசி வார்த்தைகளை தியானத்திற்குள்ளாக இந்த நாளில் நாம் எடுத்துக்கொள்கிறோம். முதல் காரியம், கடந்த சத்தியத்திலே உணவு மற்றும் ஜீவன் இரண்டையும் நாம் பார்த்தோம். ஆகவே ஒரு மனிதனை படைத்தார் என்றால் கடவுள் உணவை கொடுக்கிறார், ஜீவனை கொடுக்கிறார். மூன்றாவது காரியமாக உடையை குறித்து அந்த இடத்துல பேசினதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நீங்கள் உடைக்காக கவலைப்படுகிறீர்கள், இந்த நாட்கள் உள்ள கவலை வேறு, அந்த நாட்களில் உடை என்பது மிகுந்த அவ்வளவு எளிமையாக கிடைக்காத ஒரு காரியம். இதெல்லாம் நாம் கடந்த சத்தியத்தில் ஆழமாக பார்த்திருக்கிறோம். ஏனென்றால் விளைச்சல் விளைய வேண்டும், அந்த விளைச்சலை கொண்டு போய் அவர்கள் வியாபாரம் செய்ய வேண்டும், அந்த வியாபாரத்தில் பணம் வாங்க வேண்டும், அந்த பணத்திலே தான் அவர்கள் உடையை வாங்க வேண்டும். இன்று இருப்பது போல ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், இன்னைக்கு மால், தடுக்கி விழுந்தால் துணிக்கடை, அப்படியெல்லாம் அந்த நாட்களிலே கிடையாது. ஆகவே உணவும் உடை, ஜீவன், இது மூன்றுமே அந்த நாட்களில் மிக முக்கியமாக இருந்தது. ஆகவே தான் நீங்கள் உடைக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்று இங்கே கடவுள் கேட்கிறதை பார்க்கிறோம். போதுமான துணிகளுக்காக இந்த நாளில் கவலைப்படுகிறார்களா இல்லை ஃபேஷன் ட்ரெஸ் காம்படிஷனில் போகுவதற்கு துணி தேவை, எதற்கு இன்றைய கிறிஸ்தவர்கள் கவலைப்படுகிறார்கள்? இதுதான் நாளுடைய கேள்வி. ஆகவே எனக்கு துணியே இல்லை, ஆகவே அதற்காக இன்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களா? இல்லை ஃபேஷன் ட்ரெஸ்ஸில் போகிற மாதிரி போவதற்கு எனக்கு துணி இல்லை, அதற்காக கவலைப்படுகிறார்களா? இன்னைக்கு கிறிஸ்தவம் ஒரு புறம் கிறிஸ்தவத்தை விட்டு கடந்து சென்று கொண்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். ஆழமாக இதை தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு செய்தி. கடந்த நாட்களிலே ஒரு இன்டர்நெட்டில் ஒரு பட்டிமன்றத்தை பார்த்து கொண்டிருந்தேன். அதில் புகழ்பெற்ற ஒரு பேச்சாளர், அவர் கிறிஸ்தவர் அல்ல, இன்றைய கிறிஸ்தவ பிள்ளைகளுடைய நிலைமையை குறித்து மிக ஆழமாக பேசுகிறார். ரொம்ப ஆழமாக பேசினார். அவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். அந்த பட்டிமன்றத்திலே கிறிஸ்தவ மேடையிலே வந்து பேசி கொண்டிருந்தார். அன்றைக்கு கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்திலே வந்து தங்களை தியாகத்தோடு கூட அர்ப்பணித்து கல்வி நிலையங்களை ஆரம்பித்து கிறிஸ்துவை உலகிற்கு சொன்னார்கள். இன்றைக்கு திருவண்ணாமலையில் பகுதியிலே இருக்கிற ஒரு கிறிஸ்தவ பள்ளியிலே 10 பிள்ளைகள் தங்களுடைய பிள்ளைகள் அதிக மதிப்பெண் வாங்க வேண்டும் என்று சொல்லி ஆசிரியர்களே அவர்களுக்கு பிட்டை கொடுத்து இதை எழுது என்று சொல்லுகிறார்கள் என்று பட்டிமன்றத்தில் பேசுகிறார். இது வருந்தத்தக்க செய்தி. கிறிஸ்தவ பள்ளிகள் என்பது முன்மாதிரியான பிள்ளைகளாக இருந்தது. இன்றைக்கு கிறிஸ்தவ ஆசிரியர்கள், கிறிஸ்தவ பள்ளி தொலைக்காட்சியில் அதை திரும்ப காண்பிக்கிறான். அதில் வேலை செய்கிற ஆசிரியர்களே
தங்களுடைய பிள்ளைகள் அதிக மதிப்பான் வர வேண்டும் என்று சொல்லி பிட்டை கொடுத்து எழுதுகிறார்கள். இன்றைக்கு கிறிஸ்தவம் எங்கே இருக்கிறது என்று சொல்லி அந்த பட்டிமன்றத்தில் ஒரு சூடான ஒரு கேள்வியை வைத்தார். ஏன் இதெல்லாம் எதுக்கு சொல்றென்றால், ஆடம்பர காரியம் வேறு, அவசிய காரியம் வேறு. இரண்டிற்கும் இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு வித்தியாசம் தெரிகிறதில்லை. எதற்கு கவலைப்படுகிறார்கள் என்று அவர்களுக்கு தெரிகிறதில்லை. இன்னைக்கு நம்முடைய குறிப்புகள், நம்முடைய காரியங்கள் எல்லாமே ஆடம்பரமான காரியங்கள். இன்றைக்கு மிஷினரிகளை தாங்குகிறார்கள், நல்ல ஒரு ஊழியம் தான். ஆனால் எந்த ஒரு பெற்றோரும் தன்னுடைய பிள்ளை மிஷினரியாக போக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறதில்லை. இதெல்லாம் அவர் சொன்ன கருத்து. இதெல்லாம் அவர் பட்டிமன்றத்தில் பேசின கருத்தை நான் இப்போது பேசி கொண்டிருக்கிறேன். காசு கொடுப்பது மிக எளிது. பிள்ளை பிறந்த உடனே, பிள்ளை சேர்க்கப்பட்ட உடனே அவனை நீ எப்போது அமெரிக்கா செல்ல போகிறாய், நீ எப்போது ஆஸ்திரேலியா செல்ல போகிறாய் என்று தான் கிறிஸ்தவர்கள் ஊக்கப்படுத்துகிறார்களே ஒழிய, மிஷினரிக்கு நாங்கள் காணிக்கைகளை தாங்குகிறோம், மிஷினரிக்கு நாங்கள் காரியங்களை செய்கிறோம், தன்னுடைய பிள்ளை மிஷினரியாக போக வேண்டும் என்று எந்த ஒரு கிறிஸ்தவரும் விரும்புகிறதில்லை. இதுதான் இன்றைய கிறிஸ்தவ நிலை என்று சொல்லி மிக அழகாக பேசினார். ஏனென்றால் இன்னைக்கு ஆடம்பர காரியங்களுக்கு கிறிஸ்தவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அதுதான் மத்தேயு 6 இயேசு மிக மிக அழகாக பேசுகிறார். ஆகவே அவசிய தேவைகளை நான் சந்திக்கிறேன், நீங்கள் எதற்கு கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் என்று ஒரு கேள்வி இங்கே வைக்கப்படுகிறது. எதற்காக சொல்கிறேன் என்றால், போதுமான துணிகள் இல்லை என்பதற்காக கவலைப்படுகிறீர்களா? இல்லை, இன்னும் ஃபேஷன் ட்ரெஸ்ஸில் போகிற மாதிரி இன்னும் தேவை, அதுக்கு ஜெபித்து கொண்டிருக்கிறீர்களா? இதுதான் கவலை. எதுவாக இருந்தாலும் சரி, ஒரு காரியத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்னதான் ட்ரெஸ் பண்ணினாலும் சரி, காட்டு புஷ்பங்களுக்கு கடவுள் உடுத்துவது போல இது கிடையாது. அது நம்ம அன்றைக்கே பார்த்தோம். காட்டு புஷ்பங்களுக்கு கடவுள் உடுத்துவிக்கிறது போல நீங்கள் என்னதான் ட்ரெஸ் பண்ணினாலும் அதில் உள்ள அழகை போல நீங்கள் உடுத்துகிற உடையிலே அந்த அழகு கிடையாது என்று சொல்லி மத்தேயு 6 நாம் வாசிக்கிறோம். ஆகவே அந்த வசனம் மத்தேயு 6:28 சொல்லுது, உடைக்காக நீங்கள் கவலைப்படுகிறது என்ன? காட்டு புஷ்பங்கள் எப்படி வளருகிறது என்று கவனித்து பாருங்கள், அவைகள் உழைக்கிறதும் இல்லை, நூற்கிறதும் இல்லை. என்றாலும் சாலமோன் முதல் நாய் தன் சர்வ மகிமையிலும் அவைகளில் ஒன்றை போலாயிலும் உடுத்தியிருந்தல் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே கடவுள் உடுத்துவித்தார் என்றால், இந்த உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரனான சாலமோன் உடுத்தியது கூட அதைவிட மேலாக இருக்கும். ஏனென்றால் கர்த்தர் அழகாக உடுத்துவிக்கிறார். இதை நாம் அன்றைக்கி ஆராய்ச்சியாளராக நாம் பார்த்தோம். அந்த இதழ்களை எடுத்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் பார்த்துக்கிட்டால் அதில் உள்ள அந்த கலர் பேட்டர்ன், அந்த பேட்டர்னை போல நீங்கள் என்னதான் துணிகளை நெய்து லட்சக்கணக்கில் வாங்கி அதை மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தாலும் அது சாக்கு கோணியை போல தான் இருக்கிறது மைக்ரோஸ்கோப்பில் கிட்ட வச்சு பார்த்தீங்கன்னா. ஆனால் இதே ஒரு இதழை எடுத்து நீங்கள் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்தீங்கன்னா அதில் உள்ள டிசைன் பேட்டர்ன் மாதிரி இங்கே மனிதர்களால் செய்ய முடிவதில்லை. இது ஆராய்ச்சி சொல்கிற உண்மை. அதை தான் இங்கே சொல்கிறார். சாலமோன் கூட உடுத்தியது கிடையாது, ஆனால் காட்டு புஷ்பங்களுக்கு உடுத்துவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். சிலர் சொல்கிறார்கள், கடவுள் ஏன் உடைக்காக கவலைப்பட வேண்டும் என்றால், கடவுள் எங்களை நிர்வாணமாக படைத்தார், அதனால் தான் அவர் உடையை கொடுத்து அவர் உடை கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று சிலர் சொல்கிறார்கள். இந்த சாத்தான் குரூப்னு ஒரு குரூப் இருக்கிறது. பிசாசை ஆராதிக்கிறவர்கள், பிசாசை ஆராதிக்கிற மக்கள், அவர்கள் பேசுகிற காரியமே உங்கள் கடவுள் எங்களை நிர்வாணமாக தான் படைத்தார், உங்கள் கடவுள் எங்களை நிர்வாணமாக தான் படைத்தார். பிசாசு வந்து தான் எங்கள் கண்களை என்ன பண்ணான், திறந்தான். அதுக்கப்புறம் தான் கடவுள் ட்ரெஸ்ஸை கொடுத்தார். இல்லை என்றால் எங்களை நிர்வாணப்படுத்தி அழகு பார்க்கிறதுல தான் கடவுளுக்கு பிரியம் என்று சொல்லி இப்படிலாம் சத்தியம் பேசுகிறார்கள் பிசாசுடைய சாத்தானுடைய சர்ச்சில். இதையும் நம்ம கொஞ்சம் பேர் கேட்டுட்டு வராங்க. அதே போல சிலர் சொல்லுகிறார்கள், அவர் நிர்வாணமாக படைத்தார், அதனால் தான் எங்களுக்கு உடையை கொடுத்து தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அவர்கள் நிர்வாணிகள் என்று தெரிந்தவுடனே, அவர்கள் கண்கள் திறந்தவுடனே கடவுள் அப்படியே அனுப்பவில்லை. நன்றாக சத்தியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்படியே சுற்றி கொண்டு இருக்க வேண்டும் என்று விரும்பவில்லை. வெளியே போய் உடையை தேய்த்து கொள்ள என்று சொல்லவில்லை. ஏதேன் தோட்டத்திலேயே அவர்களுக்கு உடையை கொடுத்துதான் அனுப்புகிறார். அதுவரை அவர்கள் கண்கள் திறக்கப்படவில்லை. திறந்த உடனே கர்த்தர் செய்த முதல் காரியம் என்ன என்றால், நிர்வாணமாய் இருக்கக்கூடாது என்று சொல்லி முதலாக ஏதேன் தோட்டத்திலேயே, வெளியே போய் உடையை தேய்த்து கொள் என்று சொல்லவில்லை, ஏதேன் தோட்டத்திலேயே அவர்களுக்கு உடையை கொடுத்துதான் அனுப்புகிறார். ஆகவே அவர் படைத்ததினாலே அவர் உடையை கொடுக்கவில்லை,
அவர் படைக்கும் போது ஆவிக்குரிய கண்களோடு கூட படைத்தார். எப்போது மாம்சத்தின் கண்கள் திறந்தது, உடனே கர்த்தர் செய்த காரியம் உடையை கொடுக்கிறார். ஆகவே எதற்கு இதை கொடுக்கிறார் என்றால், நம்ம மீது உள்ள அன்பினாலே தானே ஒழிய நம்மை வெட்கப்படுத்துவது அவருடைய நோக்கம் அல்ல. நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், பரலோக தகப்பன் நம்முடைய பிதா, அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தருகிறார். இதுதான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். என்னுடைய தகப்பன் அவர், என்னுடைய தகப்பன் என்னுடைய பிதாவாக இருக்கிறார். ஆகவே எனக்கு அவர் தருகிறார். இந்த கோணத்திலே நாம் வேதத்தை பார்க்க வேண்டும், கடவுளை அணுக வேண்டும். சங்கீதம் 34:10 சொல்கிறது. சங்கீதம் 34:10, சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாட வசனம். சிங்கக்குட்டிகள் ஆரம்பித்த உடனே என்ன பண்ணிடும், நன்மை குறைவுபடாத முடிக்கிறோம். ஆனால் அதை வாழ்க்கையிலே நாம் அனுபவத்திற்குள் கொண்டு வருகிறோமா? இதுதான் கேள்வி. வாழ்க்கையிலே அனுபவத்திற்குள் கொண்டு வருகிறோமா? நீங்கள் மிருகங்களின் உலகத்தை பார்த்தீர்கள் என்றால், சிங்கக்குட்டிகள் பசியோடு கூட இருக்கிறது என்றால், சிங்கக்குட்டிகள் அதிகமாக பசியோடு கூட இருக்காது. எப்பாவது இருக்கிறது என்றால் அதோடைய தாய் சிங்கம் அங்கே இருக்காது. ஆண் சிங்கம் வேட்டைக்கு செல்லாது, பெண் சிங்கம் தான் வேட்டைக்கு செல்லும். அதோடைய தாய் சிங்கம் அங்கே இல்லை. தாய் சிங்கம் குட்டிகளுக்கு உணவுகளை கொடுத்திருக்காது, இல்லை அங்கே உணவு இருந்திருக்காது. இது மூன்றுமே நடக்க வேண்டும் என ரொம்ப ரேர் கேஸ் தான். சிங்கக்குட்டிகள், அதாவது ஒன்று அதோடைய அம்மா அங்கே இருக்காது, இல்லை உணவுகளை கொடுத்திருக்காது, இல்லை உணவு இருந்திருக்காது. இது மூன்று காரியங்கள் இருந்தால்தான் சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்கும். இது மூன்றுமே நடைபெறுவதற்கு ரொம்ப ரொம்ப குறைவான ஒரு காரியம். ஆனால் அந்த சிங்கக்குட்டிகள் கூட உணவு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் கடவுளின் பிள்ளைகள் உணவு இல்லாமல் நன்மையில் குறைவுபடாமல் இருப்பார்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னா எல்லா நன்மையும், எனக்கு இந்த உலகத்திலே வாழ்வதற்கு தேவையான எல்லா நன்மைகளையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதோ கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டோம், கிறிஸ்துவ குடும்பத்தில் இணைந்து விட்டோம் அல்ல. அவருடைய குடும்பத்தில் இணைந்த உடனே அவர் என்னை கரம் பிடித்து தூக்குகிறார், என்னை முத்திரையிடுகிறார். அதோடு கூட மாத்திரமல்ல, என்னை உலக தோன்றுவதற்கு முன்பாக என்னை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். எதற்கு அழைத்தார்? எதற்கு அழைத்தார்? பசியா இருக்கணும், இவன் ஒண்ணுமே இல்லாமல் சுத்தின்னு இருக்கணும், அதற்காக அல்ல. ஏதோ ஒரு நோக்கம். உலக தோன்றுவதற்கு முன்பாக கர்த்தர் என்னை வேறு பிரித்திருக்கிறார். எனக்கு என்ன தேவை, என்னுடைய ஆயுசு நாட்கள் எவ்வளவு, என்னுடைய குடும்பம் என்ன, என்னுடைய வருமானம் என்ன, எல்லாமே இன்னும் 10 வருடம் கழித்து நான் எப்படி இருப்பேன், 15 வருடம் கழித்து நான் எப்படி இருப்பேன், எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். எல்லாமே கர்த்தருக்கு தெரியும். இந்த கோணத்திலே கர்த்தரை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அதில் உள்ள மகிமையே தனி. ஒரு நன்மையும் குறைவுபடாது. ஒரு நன்மை இருக்கிறது, கொஞ்சம் நன்மை இதில் இருக்கிறது, இதில் நான் கொஞ்சம் வீக்காக இருக்கேன், இல்லை, எனக்கு என்ன நன்மைகள் வேண்டுமோ அது எல்லாவற்றையும் தருகிற கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். இதை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆகவே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இன்று வேதாகமத்தில் திரும்ப திரும்ப எழுதப்பட்டிருக்கிற உண்மை இது. பிலிப்பியர் 4:19 வசனம், இதுவும் அனைவருக்கும் மனப்பாடமாக தெரிந்த ஒரு வசனம். பிலிப்பியர் 4:19, தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி குறைகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். எல்லாவற்றையும் மகிமையிலே நிறைவாக்குவார். நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் சந்திப்பார். எல்லாவற்றையும் சந்திப்பார். ஏதோ 1 2 அல்ல, ஏதோ 1 2 இல்லை, 3 4 அல்ல, இல்லை ஒரு 10 காரியம் நன்மை இருக்குன்னா அதில் 5 சந்திப்பார், மீதி 5 விட்டுருவார். அப்படிலாம் இல்லை. எல்லா குறைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். ஏன் அப்போது உங்கள் வாழ்வை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? எவ்வளவு நாள் நாம் வாழப்போகிறோம்? ஆகவே ஏன் நாம் படுகிறோம்? இல்லை, உங்கள் பிள்ளைகளை குறித்து ஏன் கவலைப்படுகிறீர்கள்? உங்கள் கவலைகளினால் ஒரு நாளையும் கூட்டவும் முடியாது, குறைக்க முடியும். டக்குன்னு ஃப்ளோவில் சொல்லிடுவாங்க, கூட்ட முடியாது குறைக்கவும் முடியாதுன்னு சொல்லுவாங்க. இல்லை, குறைக்க முடியும். கவலைப்படுகிறதுனாலே உங்கள் ஆயுசு நாட்களை நீங்களே குறைத்து கொள்ளலாம். கவலைப்பட்டே பாதி பேர் என்ன பண்ணிடுறாங்க, வியாதி வந்து ஆயுசு நாட்களை குறைத்து கொண்டு வாழ்கிற வாழ்க்கை எதற்கென்று தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிற அநேகர் உண்டு. ஆகவே கவலைப்படுகிறதுனாலே ஒரு நாளை கூட்ட முடியாது. ஆகவே பிறகு நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? இதுதான் என்னுடைய கேள்வி. ஏன் நாம் கவலைப்பட வேண்டும்? பேதுரு கவலைப்படுகிறவர். பேதுருவை பார்த்தீர்கள் என்றால் அவருடைய சீடர், பிரதான சீடன், எப்போதும் கவலைப்படுகிறவர். தண்ணீர் மேல் நடக்கும் பொழுதும் திடீரென்று முழுகி விடுவோமோ என்று கவலைப்படுகிறார். திடீர்னு ஐயோ முழுகிட்டனா என்ன? இத்தனைக்கும் இயேசு அருகிலே இருக்கிறார்.
இயேசு அருகில் இருக்கும் பொழுது, தண்ணீரில் நடக்கும் போது எங்கே மூழ்கிடுவோம் என்ற ஒரு கவலை உண்டு. கெத்செமனே தோட்டத்தில் இருந்தபோது கத்தி எடுத்து ரோமர்களுக்கு எதிராக சண்டை போடுகிறார். அந்த இடத்துல இயேசுவுக்காக கவலைப்படுகிறார். இந்த இடத்துல அவருக்காக அல்ல, இயேசுவை பிடித்து கொண்டு சென்று விட்டால் என்ன செய்வது? அவருடைய வாழ்க்கையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கவலை கவலை. கெத்செமனே தோட்டத்தில் கவலை. இன்னொரு இடத்துல இயேசுவின் சிலுவை மரணம் நேரிடக்கூடாது என்று கவலைப்படுகிறார். ஐயோ, இயேசுக்கு இது நேரிடக்கூடாதே, ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாது, நீர் சிலுவையில் மரிக்கக்கூடாது என்று சொல்லி இயேசுக்காக கவலைப்படுகிறார். இப்படி கவலையிலே வாழ்ந்த பேதுரு ஒரு மாபெரும் உண்மையை தெரிந்து கொள்கிறார். ஒரு மாபெரும் சத்தியத்தை அவர் புரிந்து கொள்கிறார். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். கவலைப்படுகிற ஒரு நபரால் தான் கவலை என்று என்ன என்று தெரியும். 1 பேதுரு 5:7, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். ஆகவே முன்பாக கவலைப்பட்ட ஒரு பேதுரு, எல்லாவற்றுக்கும் கவலைப்பட்ட ஒரு பேதுரு பின்பாக எழுதுகிற இந்த காரியம், அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் மேல எப்படி வைக்கிறது? எல்லா பிரச்சனையும் அவர்கிட்டே சொல்லினே போய் நேரும், அவ்வளவுதான். அவர் மேல வைக்கிறோன்னா என்ன, எடுத்துன்னு போய் ஏதோ ஒன்று தூக்கி கொண்டு போய் வைப்பதல்ல. எல்லா பிரச்சனைகளையும் என்னுடைய அப்பா, அவர் வேற யாரும் அல்ல, என்னுடைய அப்பா. ஒரு மாம்சத்தில் ஒரு தகப்பன் இருந்தால் நான் எப்படி அவரோடு கூட பேசணும், அது போல ஆவியிலே என்னுடைய தகப்பனாக அவர் இருக்கிறதுனால என்னுடைய எல்லா சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட அவர்கிட்ட நான் சொல்லிக்கொண்டே இருப்பேன். அவர் மேலே வைத்து விடுவேன். அவர்கிட்ட சொல்றது தான் அவர் மேலே வைக்கிறது. அவர்கிட்ட சொல்றது அவர் மேலே வைக்கிறது. அவர் மேலே வைக்கிறதா வேற ஏதோ நினைக்காதீங்க. அவர்கிட்ட அனுதினமும் 24/7 இஸ் அவைலபிள். 24/7 எல்லா நேரங்களிலும் அவர் உங்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஆகவே இந்த கவலைகளை சொல்ல வேண்டும் என்று மலைக்காக ஓடவில்லை, பஸ்ஸை பிடித்து அங்கே ஓடணும் இல்லை ஏதோ ஒரு நாளில் தான் அவர் தரிசனம் தருவார், ஏதோ ஒரு நாளில் தான் அவர் மலையிலிருந்து வெளியே வருவார். அப்படிப்பட்ட தேவனை நீங்கள் நான் ஆராதிக்கவில்லை. யூ கேன் ஷேர் யுவர் ஃபீலிங்ஸ், யூ கேன் ஷேர் யுவர் worriness to God at any time, at every time. That is the living God, Jesus Christ. அதான் சொல்றார் பேதுரு. முன்னதாக கவலைப்பட்டே வாழ்ந்த பேதுரு பின்பாக மாபெரும் அப்போஸ்தலனாக மாறின பிறகு இதை கற்றுக்கொள்கிறார். இதை கற்றுக்கொள்வதற்கு அவருக்கு கொஞ்சம் நாட்கள் ஆனது. ஆனாலும் கற்றுக்கொண்டார். இதை நாம் கற்றுக்கொள்வதற்கு நமக்கும் கொஞ்சம் நாட்கள் ஆகி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்றதை வந்து ஆராய்ச்சி போனோம் அப்படிலாம் இல்லை. இதை we must live with the God, கடவுளோடு கூட ஒன்றிணைந்து வாழ்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்குள் நீங்களும் நானும் வர வேண்டும். இதை கற்றுக்கொள்ள நாம் பழகி கொள்ள வேண்டும். அவர் கற்றுக்கொண்டார். கற்றுக்கொண்டு தான் 5 எழுதுறாரு, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், தண்ணி மேல போறையா கவலைப்படாத, ரோம போர் சேவல் வருகிறாள் கவலைப்படாது, சாத்தான் வந்து பேசுகிறான கவலைப்படாத, எல்லாவற்றையும் அவர் மேலே வைத்து விடுங்கள். ஏனென்றால் அவர் மேலே வச்சுட்டா அவர் பேர்டன் தாங்கி கொள்வார்ல. அவர் உங்களை விசாரிக்கிற கடவுள், அவர் உங்களை விசாரிக்கிறவர், உங்களை விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார். ஆகவே இன்று உலகத்தில் இன்று அநேக மக்கள் கவலையோடு கூட வாழ்வதற்கு காரணம், என்னை யாரும் விசாரிக்கிறதே இல்லை. என்னை யாரும், குறிப்பாக வயதானவர்களை நீங்கள் போய் கேட்டீர்கள் என்றால் எனக்கென்று யார் இருக்கிறார்கள், எனக்கு யார் இருக்கிறார்கள், இது அவருடைய வாயிலிருந்து தொடர்ந்து வருகிற புலம்பல்கள். என்னை யாரும் விசாரிக்கிறது இல்லை, விசாரிக்கிற ஒருவர் இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே எத்தனை ஆண்டுகள் கிறிஸ்தவ வாழ்வை நாம் வாழ்ந்தோம் என்று அர்த்தம் அல்ல, எத்தனை நேரங்கள் கடவுளோடு கூட வாழ்ந்திருக்கிறோம் என்றுதான் நாம் அதை கணக்கிட வேண்டும். இயேசு சொல்கிறார், மத்தேயு 6ஆம் அதிகாரம் 30வது வசனம், மத்தேயு 6:30, அற்ப விசுவாசிகளே, போதும், அற்ப விசுவாசிகளே, சின்ன விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. அற்ப விசுவாசிகள்லாம் விசுவாசத்துல ஒரு அற்பமா இருக்கிறாங்க, அந்த அர்த்தத்துல தமிழ்ல மொழிபெயர்த்து இருக்கிறார்கள். அதோடைய சரியான மொழிபெயர்ப்பு கொஞ்சம் விசுவாசம், சின்ன விசுவாசம், ஏதோ கொஞ்சம் நம்புகிறேன் ஆண்டவரை, அதுதான் அற்ப விசுவாசிகளே என்று எழுதுகிறார். நான் ஏன் கவலைப்படுகிறேன் என்றால், என்னுடைய உணவு, உடை, வாழ்க்கை என்றால் ஏதோ கொஞ்சம் கடவுள் மீது விசுவாசம் வைத்திருக்கிறேன், ஏதோ கொஞ்சம் கடவுள் மேல விசுவாசம் வைத்திருக்கிறதால நான் கவலைப்படுகிறேன். கொஞ்சம் விசுவாசம் வைக்கிறவர்கள் நிச்சயமாய் கவலைப்படுவார்கள். அதனால எழுதுறார், அற்ப விசுவாசிகளே. அற்ப விசுவாசிகளே என்றால் கொஞ்சம் தான் விசுவாசிக்கிறீங்க, என்ன கொஞ்சம் தான் நீங்க நம்புகிறீர்கள், என்ன கொஞ்சம் தான் நீங்க என்ன ஏதோ கடவுள்னு ஏற்றுக்கொள்கிறீங்க. கொஞ்சம் விசுவாசம் வைக்கிறவர்கள் இந்த உலகத்திலே நிச்சயமாய் கவலைப்படுவார்கள். யார் கவலைப்படுகிறார்களோ,
யார் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்களோ, நான் தீர்க்கமாய் சொல்லுகிறேன், இது கடவுள் சொல்லுகிற வார்த்தை, நீங்கள் கொஞ்சம் விசுவாசம் தான் கடவுள் மேலே வைத்திருக்கிறீர்கள். கொஞ்சம் விசுவாசம். அற்ப விசுவாசிகளே என்ற வார்த்தை இந்த சுவிசேஷ பகுதியில் 4 முறை வருகிறது. லூக்கா 12ஆம் அதிகாரம் 28வது வசனம் எங்கெல்லாம் சொல்றாரு பாருங்க. இந்த அற்ப விசுவாசிகள் என்ற வார்த்தை லூக்கா 12:28. இப்படி இருக்க அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு காட்டிலிருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா என்று இந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். மத்தேயு 8:26. இங்கே எதற்காக இவர்கள் கவலைப்பட்டார்கள்? உடைக்காக கவலைப்படுகிறார்கள். உடைக்காக கவலைப்படுகிறார். நாளைக்கு அடுப்பிலே போடப்படுகிற புல்லுக்கு தேவன் விதமாய் உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகவே இங்கே உடையை குறித்து பேசுகிறார். மத்தேயு 8:26. அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். இந்த இடத்திலே எந்த சூழ்நிலை இயேசு அற்ப விசுவாசிகள் என்று சொல்கிறார்கள் என்றால், சீடர்கள் அவர்கள் ஜீவனுக்காக கவலைப்படுகிறார்கள். இறந்து போய்விடுவோமோ என்று பயப்படுகிறார்கள். காற்று கடலை சென்று கொண்டிருக்கும்போது காற்று அடிக்கிறது. எங்க அவ்வளவுதான் முழுகி போய்விடுமோ, செத்து போய்விடுமோ, இறந்து போய்விடுமோ என்று சொல்லி அவர்கள் பயப்படுகிறார்கள். இந்த இடத்துல இயேசு பயன்படுத்துகிற வார்த்தை, உங்கள் ஜீவனுக்காக ஏன் கவலைப்படுகிறீர்கள்? அதனால சொல்றார், இந்த இடத்துல சொல்ற வார்த்தை அற்ப விசுவாசிகளே என்று சொல்லி காற்றையும் கடலையும் அதட்டுகிறார். அப்போனா முதல்ல உடையை குறித்து கவலைப்படும் போது அற்ப விசுவாசிகள் என்று சொன்னார். ஜீவனை குறித்து கவலைப்படும் போது அற்ப விசுவாசிகள் என்று சொல்லுகிறார். மத்தேயு 16ஆம் அதிகாரம் 8வது வசனம், மத்தேயு 16:8. இயேசு அதை அறிந்து, அற்ப விசுவாசிகளே, அப்பங்களை கொண்டு வராதை குறித்து நீங்கள் உங்களுக்குள்ளே யோசனை பண்ணுகிறது என்ன? அடுத்து இந்த இடத்துல அவர்கள் உணவுக்காக கவலைப்படுகிற போது இந்த இடத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை அற்ப விசுவாசிகளே ஏன் உணவுக்காக கவலைப்படுகிறீர்கள்? அப்ப எதுக்கு இதெல்லாம்? நீங்க வேதத்தில் வீட்டில் கூட வாசித்து பாருங்க. அற்ப விசுவாசிகள் என்று அவர் எங்கெல்லாம் சொல்றாரோ அங்கெல்லாம் உணவு, உடை, ஜீவன், இது மூன்றுமே தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். உணவு, உடை, ஜீவன். அப்ப அற்ப விசுவாசிகளே என்று சொல்கிறாரே, அங்கு எல்லாம் இவர்கள் எதற்கு கவலைப்படுகிறார்கள் என்றால் உணவு, உடை, ஜீவன். இதுதான் மெயின். இதுக்கெல்லாம் கவலைப்படும் போதுதான் இயேசு திரும்ப திரும்ப சொல்லுகிற வார்த்தை அற்ப விசுவாசிகளே. இதை முதல்ல மலை பிரசங்கத்திலே சொல்லிட்டார். மத்தேயு 6 சொல்லிட்டார், ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று கவலைப்படாதீர்கள். சரீரத்துக்காக ஏன் கவலைப்படுறீங்க? ஜீவனுக்காக ஏன் கவலைப்படுறீங்க? மத்தேயு 6 சொல்லின்னு வராரு. ஆனால் இந்த அற்ப விசுவாசிகள் அதை குறித்து ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவில்லை. இந்த இடத்துல சொல்லுகிற இடமெல்லாம் சீடர்களை பார்த்து தான் சொல்லிக் கொண்டிருக்கிறார். இது பப்ளிக் பிளேஸ்ல சொல்ல அற்ப விசுவாசிகள் என்று சொல்லும் பொழுது, கடல் மேல போகும்போது சரி, கொஞ்சம் பேர் தான் அப்ப எடுத்துன்னு வந்திருக்கிறாங்க. இது சீடர்களை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை. இந்த அற்ப விசுவாசி என்ற வார்த்தை சீடர்களை பார்த்து பேசியிருக்கிறார். அப்ப எப்படி இருக்கிறது என்றால், என்னை குறித்து உங்களுக்கு நன்றாக தெரியும். இந்த உலக மக்கள் கேட்டால் பரவாயில்லை. இந்த உலக மக்கள் ஆண்டவரே எனக்கு சாப்பாடு இல்லை, ட்ரெஸ் இல்லை, என்னுடைய லைஃப் எப்படி அப்படின்னு கேட்டா பரவாயில்ல. நீங்க என்னை குறித்து நல்லா தெரிந்து வைத்திருக்கிறீர்கள். ஏற்கனவே மலை பிரசங்கத்தில் நான் அதை சொல்லிட்டேன். உங்களுக்குள்ள ரட்சிப்பின் விசுவாசம் இருக்கிறது. உங்களுக்குள்ள ரட்சிப்பின் விசுவாசம் இருக்கிறது. என்னை பார்த்திருக்கிறீர்கள், என்னோட பேசுகிறீர்கள், ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். ஆனாலும் மிக சிறிய விசுவாசத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள், அற்ப விசுவாசத்தை நீங்கள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லுகிறார். அது அற்ப விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் தான் நம்புகிறீர்கள். அப்பனா நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, கடவுள் உங்களை மீட்க முடியும், பாவத்திலிருந்து ரட்சிக்க முடியும், சாத்தானின் வல்லமையிலிருந்து விடுதலை செய்ய முடியும், நரகத்திலிருந்து பரலோகத்தில் எடுத்து செல்ல முடியும், அவர் ராஜ்யத்தில் திரும்ப உன்னதங்களை உட்கார வைக்க முடியும், நித்திய ஜீவனை உங்களுக்கு அருள் செய்ய முடியும். இதெல்லாம் செய்யக்கூடிய கடவுள் உங்களுக்கு இந்த பூமியிலே உணவையும் உடவையும் ஜீவனையும் தர முடியாது என்று நம்புவது வேடிக்கையாக இருக்கிறது என்று சொல்லிதான் அந்த வார்த்தையை சொல்லுகிறார், அற்ப விசுவாசிகளை. நாம கடவுளை இப்படிதான் நாம பார்க்கிறோம். நாம கூட இப்படிதான் கடவுளை பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம்? கடவுள் என்னை ரட்சித்தார், என்னை மீட்டார், ஆடி பாடுவேன், நான் பரலோகத்துக்கு போயிடுவேன், நித்திய ஜீவனை சோதிப்பேன், நான் அங்க போய் அவரோட உட்காருவேன், எல்லாம் அவரால் செய்ய முடியும். ஆனா எனக்கு இந்த பூலோகத்துல என்னை பிச்சைக்கார மாதிரி அலை ஓடுறது தான் அவருக்கு ரொம்ப
ஆசை. இதெல்லாம் அவரால் செய்ய முடியாது என்று சொல்வது நகைச்சுவையாக இருக்கிறது, வேடிக்கையாக இருக்கிறது. இயேசுவின் பார்வையிலே இப்படிப்பட்ட விசுவாசிகளை அவர் சந்தித்ததில்லை. ஆனால் தான் சொல்றாரு, அற்ப விசுவாசிகளே. அவன் கேட்டா பரவாயில்ல, நீயே என்ன கேட்கறியே? அவன் புலம்புறானா பரவாயில்ல, அவனுடைய கடவுள் வேறு, உன்னுடைய கடவுள் யார் என்று உனக்கு தெரியாதா? இந்த சூழ்நிலையில தான் கடவுள் இந்த வார்த்தையை இயேசு பேசுவார். கடவுள் நம்மை பரலோகம் அழைத்து செல்வார், ஆனால் இங்கே உணவு கொடுக்க மாட்டார் என்று நம்புவது முட்டாள்தனமானது. கடவுள் என்னை பரலோகம் அழைத்து செல்வார், ஆனால் இங்கே எனக்கு உணவு கொடுக்க மாட்டார். கடவுள் என்னை ரட்சிப்பார், இங்கே எனக்கு உடையை கொடுக்க மாட்டார். கடவுள் எனக்கு மீட்பை தருவார், இங்கே எனக்கு ஜீவனை தரமாட்டார் என்று சொல்வது முட்டாள்தனமானது என்று இங்கே வேதம் சொல்லுகிறது. அதனால தான் அவர் கொஞ்சம் கடிந்து கொள்வது போல அற்ப விசுவாசிகளே. ஒருவேளை அது தமிழ் அப்படி வந்துச்சு, ஒரிஜினல் நீங்க எப்படி திட்டிருப்பார் எனக்கு தெரியாது. அது என்ன அர்த்தம்னா, அவர் எங்கு எல்லாம் சீடர்கள் கிட்ட பேசுகிறாரோ அங்கு எல்லாம் விசுவாசிகளான நம்மையும் அது குறிக்கிறது. இதான் இன்னைக்கு சத்தியம். அவர் எங்கெல்லாம் சீடர்கள் கிட்ட பேசினாரோ அது எல்லாம் விசுவாசிகளான நம்மை பார்த்து பேசுவது போலவும் இருக்கிறது. அதாவது அவர் அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை சொல்லவில்லை, அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களை அவர்களுக்கு முழுவதுமாக வேதம் சொல்லுகிறது அவர்களுக்கு விசுவாசம் இல்லை என்று சொல்லிவிடுகிறது. அவர் ஏற்றுக்கொள்ளலாம். அவர் வேதத்தில் அவர் பிரசங்கம் பண்ணுவார், சிலரோ அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள், சிலரோ அவரிடத்தில் விசுவாசம் வைக்கவில்லை. இப்படி வேதத்தில் வசனம் வருது. அவங்கெல்லாம் விசுவாசம் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் நமக்கு விசுவாசம் உண்டு. ஆனால் அந்த விசுவாசம் அற்ப விசுவாசம், கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் நம்பின, அவ்வளவுதான். கொஞ்சமா நம்புறேன் நான் கடவுளை. அதாவது எனக்கு என்னெல்லாம் தோணுமோ இதெல்லாம் அவரால் செய்ய முடியும். நாம அடிக்கடி நினைச்சு கொள்ளுகிற காரியம், கடவுளால் இதெல்லாம் செய்ய முடியுங்க. எது? என்னை மீட்க முடியும், ரட்சிப்பு கொடுக்க முடியும், அபிஷேகம் பண்ண முடியும், என்னை அனலாக்க முடியும், என்னை இப்படி செய்ய முடியும், அக்கினி ஜுவாலையாக மாற்ற முடியும், என்னை அந்தகாரிலிருந்து ஆச்சரியமான ஒலிக்கு அவரால் நடத்த முடியும், என்னை பரலோகத்தில் அழைத்து செல்ல முடியும், நித்திய ஜீவனை கொடுக்க முடியும், நித்திய ஜீவன் உண்டு என்று விசுவாசிக்கிறது, இதெல்லாம் செய்ய முடியும். ஆனால் இங்கே உணவும் உடையும் ஜீவனும் அவரால் கொடுக்க முடியாது என்று நம்புவது அற்ப விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. கவலைப்படுவது, இதில் தான் இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில கிறிஸ்தவர்கள் ஆடம்பர வாழ்வுக்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். அது வேதம் அதை என்கரேஜ் பண்றதில்லை, அதை வேதம் அதை சொல்லுகிறது இல்லை. இங்கு அடிப்படை தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகவே அதற்காக நாம் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை. இன்றைக்கு கவலைப்படுகிறதுனால 100% மென்டல் இல்னஸ், பிசிக்கல் இல்னஸ் இதுதான் காரணம். 100% ஒரு மனுஷன் மென்டல் இல்னஸ் மற்றும் பிசிக்கலாமோ அவன் என்ன ஆயிடுறான், அவனுக்கு சுகவீனம் வருகிறது. இன்னைக்கு இதுக்கு சொல்றதுக்கு இன்னைக்கு இதை சொல்வதற்கு பிரசங்கம் தேவையில்லை. இன்னைக்கு எல்லாருமே தெரியும் ஏன் என்னுடைய சரீரத்தில் இந்த வியாதிகள் இருக்கிறது என்றால் கவலை 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 கவலை. இன்னைக்கு அதனால தங்கள் ஜீவனை குறைத்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கு கவலைப்படுவது என்பது அது சரியான முறை அல்ல என்று வேதம் சொல்லுது. கடவுள் நீங்களே சொன்னீர்கள், ஆனால் எனக்கு உங்கள் மீது நம்பிக்கை இருக்கிறது, நம்பிக்கை இருக்கிறது. கவலைப்படுவது என்பது ஒரு வகையில பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. அடுத்தது கவலைப்படுவது பாவமா? ஆமா, ஒரு வகையில் அது பாவம். இஸ் எ மோனுமெண்டல் சின் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள், இஸ் எவிடென்டல் சின் என்றும் சொல்லுகிறார்கள். கவலைப்படுகிறது ஏதோ நான் ஏதோ கவலைப்பட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அது ஒரு வகையில பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. வார்த்தைகளை நம்புகிறதில்லை. நாம் சொல்லுகிறோம் வார்த்தைகளை நம்புகிறதில்லை. நாம் சொல்லுகிறோம் நான் பைபிளை நம்புறேன், அதை எழுதினவர்களை நம்புகிறேன், அதனுடைய இலக்கணத்தை நம்புகிறேன், எல்லா வார்த்தையிலும் மனப்பாடம் செய்கிறேன், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சது பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது, இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிட்டேன், ஆனால் நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த வார்த்தையை நான் நம்புறதில்லைன்னு அர்த்தம். இது ஏதோ ஒரு மத சம்பந்தமான புஸ்தகமாக நான் படித்துக் கொண்டிருக்கிறேன், இது ஏதோ ஒரு கிறிஸ்தவர்களின் புஸ்தகமாக படித்துக் கொண்டிருக்கிறேன், இது ஏதோ ஒரு இலக்கணத்தில் இதுக்கு அதுக்கு மேட்ச் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் பழைய ஏற்பாட்டிலையும் ஒப்புமைப்படுத்தி பார்த்து கொண்டிருக்கிறேன். என் மைண்ட்ல அந்த வார்த்தை ஏறவில்லை. என்னுடைய மனதிலே சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினி கிடக்கும், கர்த்தரை தேடுகிற எனக்கோ என் குடும்பத்திற்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று என் மனதிலே ஏறவில்லை. அதனால நான் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன். ஸோ இது ஒரு வகையிலே பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. ஏனென்றால் அவருடைய வார்த்தைகளை நான் நம்புகிறதில்லை. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறேன். இயேசு அடிக்கடி பிரசங்கம் பண்ணுவார், நான் உங்களுக்கு உண்மையை சொல்றேன், நீங்க நம்ப மாட்டீங்க.
அதே பரிசேயரும் அதே சதுசேயர் எப்படியோ அதே போலதான் வார்த்தைகளை நான் என்று நம்புகிறதில்லை. இது ஒரு வகையிலே பாவம். கவலைப்படுவது என்பது சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தையின் உண்மையை நாம் பார்க்கிறது இல்லை, அவருடைய உண்மையை நாம் பார்க்கிறதில்லை. கவலைப்படுவது என்பது பாவம். கவலை உங்களை கொல்லும், கவலை உங்களை துயரத்தில் ஆழ்த்தும், உங்களை கோபப்பட வைக்கும். கவலை உங்களை கொல்லும், துயரத்தில் ஆழ்த்தும், கோபப்பட வைக்கும். அது பாவம். ஏன் கவலைப்படுறோம்னா, கடவுள் என்னை மறந்து விட்டார், கடவுள் என்னை மறந்து விட்டார். கடவுள் ஒரு பொய்யர், அவர் பொய் சொல்றார், இந்த இடத்துல என் தேவையை சந்திக்க மாட்டார். இப்படி எண்ணுகிறவர்கள் தான் கவலைப்படுவார்களே ஒழிய அவருடைய அன்பையும் வல்லமையும் புரிந்து கொண்டவர்கள் கவலைப்பட போவது இல்லை. அதை நாம் குறைத்து மதிப்பிடுகிறோம், அதை குறைத்து நாம் மதிப்பிடுகிறோம். இது ஆச்சரியமாக இந்த உலகத்திலே இருக்கிறது. கடவுள் இந்த உலகத்திலே அவளை ரட்சிக்க முடியும், ஆனால் இந்த உலகத்தில் உதவி செய்ய முடியாது என்று சொல்லுகிறது. ஆச்சரியமான ஒரு உண்மையாக இருக்கிறது. இதெல்லாம் அவரால் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது. இதெல்லாம் அவரால் செய்ய முடியும், இதை செய்ய முடியாது. இது என்னுடைய தகப்பன் ஒரு காரியத்தை தான் செய்ய முடியும், இன்னொரு காரியத்தை செய்ய மாட்டார். மாம்சத்தில் வந்த தகப்பனால் அவ்வளவுதான் முடியும். இது ஆவிக்குரிய தகப்பன், பரலோக பிதா, உங்கள் பரம பிதா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே நான் எதற்கு கவலைப்பட வேண்டும்? இதைதான் பவுல் மிக அழகாக எழுதுகிறார். எபேசியர் 1:17 18, 19. எபேசியர் என்னோடு சேர்த்து திருப்பிக் கொள்ளுங்கள். எபேசியர் 1 நான் வாசிக்கிறேன். என முக்கியமான ஒரு வார்த்தையாக அங்கே சொல்லுகிறார். எபேசியர் 1:17, 18, 19. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் தேவனும் மகிமையின் பிதாவுமானவர் தம்மை நீங்கள் அறிந்து கொள்வதற்கான ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும் பவுல் ஜெபிக்கிற ஜெபத்தை பாருங்கள். பவுல் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. பவுல் இதை வேணும் அதை வேணும் எல்லாம் கேட்கல. இஸ் ஆஸ்கிங் த விஸ்டம், தெளிவையும் அளிக்கிற ஆவியை உங்களுக்கு தந்தரல வேண்டும் என்றும், தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் தமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரனுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்தோர்ந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசித்தவர்களாகிய நம்மிடத்திலே காண்பிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்றும் வேண்டிக் கொள்கிறேன். அதாவது என்ன பவுல் எழுதுறாருன்னா, உங்களை அழைச்சிருக்காரு, அவர் எதுக்கு அழைச்சாரு, அவருடைய வல்லமை என்ன, உங்கள் குறைகளை எப்படி அவர் சால்வ் பண்ண போறாரு, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களப்பா, உங்களுக்கு நல்ல ஞானத்தையும் அறிவையும் தரணும், இதுக்கு தான் நான் ஜெபம் பண்ணேன்னு பவுல் எழுதுறாரு. வேற எதுவுமே எழுதல. பவுல் இதை கொடுங்க அதை கொடுங்கலாம் எழுதல. அதை குறித்து அறிந்து கொள்ளுகிற ஆற்றல், அதை குறித்து அந்த வெளிப்பாடு இன்றைய கிறிஸ்தவர்களுக்கு வேண்டும் என்று அவர் எழுதுகிறார். இது முக்கியமான ஒரு சத்தியம். இது இன்னைக்கு இதுதான் ஜெபமாக இருக்க வேண்டும். எனக்கு கடவுளா ஏதோ வந்தம் போன பிரதர் அப்படின்லாம் இல்லை, ஏதோ ஆராதிக்கிற தேவன் ஏதோ சும்மா விளையாட்டுக்காக அல்ல. என்ன அவர் நமக்கு எதுக்கு அழைச்சார்? யாராவது ஒரு நாள் இந்த கோணத்தில் நாம் யோசித்து இருக்கிறோமா? எதுக்கு என்னை அழைச்சார்? எதுக்கு என்னை கிறிஸ்தவ வாழ்வுக்கு அழைத்திருக்கிறார்? எதற்கு என்னை தெரிந்து கொண்டார்? எதற்காக என்னை அழைத்தார்? இப்படியே வாழ்ந்து கொண்டிருப்பதற்காக தான் கர்த்தர் என்னை அழைத்தார். ஏதோ ஒரு மேன்மையான காரிய திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார், அதற்காக தான் என்னை அழைத்திருக்கிறார். அந்த திட்டத்தை நிறைவேற்றுவதற்கு எனக்கு என்னெல்லாம் தேவையோ அதை எல்லாவற்றையும் அவர் கொடுப்பதற்கு அவர் வல்லமை உள்ளவர். சும்மா சும்மா அழைச்சிட்டு நீயே தேடிக்கோ நீயே செஞ்சுக்கோன்னு சொல்லுகிற ஒரு சாதாரண கடவுள் அல்ல. இந்த வெளிப்பாடு எனக்கு உண்டாக வேண்டும் என்று சொல்லி பவுல் ஜெபிக்கிறார். கடவுளோடு கூட ஐக்கியப்படுங்க. சும்மா அப்படியே தள்ளி தள்ளி நின்று போயிடாதீங்க. யூ மஸ்ட் ஹேவ் த குட் ரிலேஷன்ஷிப். நீங்க எத்தனை நாள் கிறிஸ்தவர்கள் வாழ்ந்த, எத்தனை நாள் கடவுளோடு கூட இணைந்து இருக்கிறீர்கள் என்றுதான் கேள்வி. அங்கே நீங்கள் எத்தனை நாள் கிறிஸ்தவ பேரை வைத்துக் கொண்டு வாழ்கிறீர்கள் என்பது முக்கியமல்ல, எத்தனை நாள் கடவுளோடு கூட இணைந்து கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை மணி நேரம் கடவுளோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். அவருடைய அழைப்பு என்ன, அவர் எதற்காக அழைத்தார், எதுவுமே தெரியாமல் ஏதோ வந்தம் போன பிரதர்லாம். அதுக்கு தான் அங்கே எபேசியர் எழுதுகிற அவருடைய வல்லமை என்ன, அவருடைய ஐஸ்வர்யத்தின் படி உங்கள் தேவையை எப்படி அவர் சந்திப்பார், எல்லாமே அவரால் சந்திக்க முடியும். எல்லாமே அவருடைய என்னை ரட்சிப்புக்குள் நடத்த தெரிந்த தேவனுக்கு எனக்கு பூமிக்குரிய காரியங்களை செய்ய முடியாது என்று யார் சொன்னது? ஆனால் தான் சொல்றார் மத்தேயுல, எண்ணத்தை உண்போம் எண்ணத்தை குடிப்போம் எண்ணத்தை ஏன் இப்படி கவலைப்படுகிறீர்கள் என்று எழுதுகிறார். நீங்கள் ஏன் கவலைப்படுகிறீர்கள் என்றால் நீங்கள் பரலோக பிதாவை நம்பவில்லை, அதனால தான் கவலைப்படுகிறீர்கள். ஏன் நம்பவில்லை என்றால் அவரை குறித்து உங்களுக்கு ஒன்றும் அதிகமாக தெரியவில்லை, ஏதோ கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான்.
கொஞ்சம் தெரியும், அவ்வளவுதான். அதுக்கு மேல எனக்கு தெரிய மாட்டுறது. அதுக்கு மேல நான் அவரை புரிந்து கொள்வதற்கு நான் ஆயத்தப்படவில்லை. கொஞ்சம் தான் தெரியுது எனக்கு, அதனால தான் நான் கவலைப்படுகிறேன். அவரை தெரிய வேண்டும் என்றால் கர்த்தருடைய வார்த்தைக்குள் உள்ளே சென்று கடந்த காலங்களில் அவருடைய பிள்ளைகளின் தேவையை எப்படி சந்தித்தார் என்று படித்து பாருங்கள். பைபிள் எடுத்து உக்காந்து அவர் எப்படிலாம் சந்திச்சிருக்கிறார்னு நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா அவர் எப்படி தம்முடைய பிள்ளைகளின் தேவையை சந்தித்தார் என்று தெரியும். அது நம்முடைய எதிர்காலத்திற்கு ஒரு வாழ்வை தரும், ஒரு விளக்கத்தை தரும். இஸ்ரவேல் ஜனங்களை எப்படி போஷித்தார் என்று நாம் படிச்சோம்னா நம்ம உணவுக்காக கவலைப்பட வேண்டாம். அந்த இடத்துல உணவு வருகிறது, ஜீவன் வருகிறது, உடை வருகிறது. அவர்கள் போட்ட வஸ்திரம் ஒன்றும் கிழியவில்லை, பழுதடையவில்லை. உணவு, உடை, ஜீவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கே கடவுள் கொடுத்து 40 வருடங்கள் வானத்திலிருந்து மன்னாவை போஷித்து ஒரு நாள் அவர்கள் குறைவுபடாதபடி அவர்களுக்கு ஜீவனையும் கொடுத்து, உணவை கொடுத்து, உடையை கொடுத்த. அவர் கொடுத்த உடைனா கிழியாது, நாம போட்டுக்கிற உடைனா கிழியும். கொடுத்து உணவு, உடை, ஜீவனுக்காக நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் எகிப்திலிருந்து அடிமைதனத்திலிருந்து வந்தாலும் சரி, வனாந்தரத்தில் என்னால உங்களை நடத்த முடியும் என்று சொல்லி இந்த வேதாகமத்தில் மிகப்பெரிய அற்புதம் அதுதான் என்று ஆராய்ச்சியாளர் சொல்கிறார். ஒன்றல்ல, இரண்டல்ல, 40 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின தேவன் அவருடைய பிள்ளைகளின் தேவை அப்படியாக சந்தித்தார். அதே இஸ்ரவேலின் தேவன் இன்று குமாரனாகிய இயேசுவின் மூலமாக நம்மையும் தெரிந்து கொண்டதனாலே நம்மையும் அப்படி சந்திப்பார் என்றுதான் மத்தேயுல எழுதுகிறார். உணவுக்கும் உடைக்கும் ஜீவனுக்கும் நீங்கள் கவலைப்படுகிறது என்ன என்று கேட்கிறார். எல்லாம் தெரிந்தோம் நாம் கவலைப்படுவதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்கிறது. That is the greatest miracle. That is the 8th miracle in this world. Christians are worrying. 7 அதிசயங்கள் சொல்வார்கள். 8வது அதிசயம் நான் தான். உங்களை சொன்ன உங்களுக்கு கோபம் வரும். 8வது அதிசயம் நான் தான். எப்பேற்பட்ட தேவனை வைத்துக்கொண்டு எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருக்கிறேன்? உணவுக்கும் உடைக்கும் ஜீவனுக்காக. நாம் ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையில் நிரப்பப்பட வேண்டும். இந்த வெளிப்பாடெல்லாம் வரணும். ஒவ்வொரு நாளும் கடவுளுடைய வார்த்தையில் நிரப்பப்பட வேண்டும். கடவுள் நம்மோடு கூட இருக்கிறார் என்ற உணர்வு வேண்டும். இல்லை என்றால் பிசாசு உங்களை அந்த காலியான இடத்துல நுழைந்து, வேக்கம் மைண்டு, வார்த்தை உள்ள இல்லைன்னா வேக்கம் மைண்ட், வேக்கம் டியூப் சொல்லுவாங்க, உள்ள ஒண்ணு இல்லைன்னா பிசாசு நுழைஞ்சு உங்களை கவலைப்பட வைப்பான். அதான் செய்வான். ஐயோ ஆச்சு, ஐயோ அடுத்த மாசம் எப்படி, அடுத்த இந்த பரவாயில்ல இந்த 8 மாசம் எப்படியே ஓட்டிட்டேன், அடுத்த மாசம் எப்படி. வேக்கம் மைண்ட்ல பிசாசு எளிமையாக நுழைவான். ஆகவே ஒவ்வொரு நாளும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய வார்த்தையை படித்து பார்த்து அவருடைய பிள்ளைகளை இப்படி சந்தித்திருக்கிறார் என்றார், என்னையும் இப்படிதான் சந்திப்பார். என்னையும் அப்படிதான் அழைத்திருக்கிறார். சுதந்திரமாக சுவிகார புத்திரன் என்று வீட்டு கூட்டங்களில் பேசினேன். சுவிகார புத்திரன் என்றால் அவருக்கு ஏற்கனவே பிள்ளைகள் இருந்தார்கள் என்பதனாலே என்னை சுவிகாரம் பண்ணி எடுக்கும் போது எனக்குள்ள உரிமைகள் ஒன்றும் குறையாது. இல்லை, அவருக்கு பிள்ளையே இல்லை, அதனால என்னை சுவிகாரமாக எடுக்கிறார். ஆகவே எனக்குள்ள உரிமைகள் ஒன்றும் குறையாது. இல்லை, இனிமேல் அவருக்கு பிள்ளைகள் பிறக்க போகிறது, என்னை சுவிகாரமாக எடுக்கிறார். ஆகவே எனக்குள்ள உரிமைகள் ஒன்றும் குறையாது. இதுதான் ரோம சட்டத்தின் பிரகாரம் சுவிகாரம். இதுதான் ரோமர் 8 நாம் வாசிக்கிறோம். நம்மை சுவிகாரமாக எடுத்திருக்கிறார். ஆகவே ஏற்கனவே அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் பிள்ளைகளாக இருந்தார்கள். ஏற்கனவே பவுல் அவருக்கு பிள்ளையாக இருந்தார். ஏற்கனவே மோசே அவருக்கு பிள்ளையாக இருந்தார். சாலமன் பிள்ளையாக இருந்தார். தாவீது பிள்ளையாக இருந்தார். யோசுவா இருந்தார். எசேக்கியேல் இருந்தார்கள். ஆகவே எனக்குள்ள உரிமைகள் பாதிக்குமே என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு என்ன உரிமைகளோ அதை கர்த்தர் நிச்சயமாய் கொடுப்பார். அதே சமயத்தில் இனிமேல் அவர் அநேக பிள்ளைகளை ஏற்றுக்கொண்டாக வேண்டும், ஆனாலே என்னை கவனிக்க மாட்டார் என்று சொல்வதும் அபத்தமான காரியம். ஆகவே அவருடைய பிள்ளைகளான உங்களுக்கும் எனக்கும் நிச்சயமாய் அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. ஆனா இந்த வார்த்தை நான் நம்பலனா பிசாசு உள்ள போது காலையில் இருந்து கன்னத்தில் கை வைக்க சொல்லிடுவான். இந்த நாள், இந்த வருகிற மாதம் எப்படி ஆகுமோ, உங்கள் அடிப்படை தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கவலைப்படுவது பாவம். ஏனென்றால் இது விசுவாசத்திற்கான குணமே கிடையாது. ஒரு விசுவாசிக்கான குணமே கிடையாது. விசுவாசியோ பதறான். வசனம் சொல்லுது, நான் சொல்ல, எந்நேரம் பதற்றம், எந்நேரம் டென்ஷன், எந்நேரம் போராட்டம், எந்நேரம் சண்டை, எந்நேரம் பிரச்சனை. விசுவாசியை பதறான். இது விசுவாசத்திற்கான குணமே இல்லை. மத்தேயு 6:31 சொல்லுகிறது, ஆகையால்
எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். மத்தேயு 6:25 சொல்கிறது, இதே தான் சொல்கிறது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று உங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்திற்காகவும் கவலைப்படாதிருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கிலும் ஜீவனும், உடையை பார்க்கிலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா என்று சொல்லுகிறார். அதே பிரின்சிபல் தான், அதே 3 காரியங்கள் தான். இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள் என்று கடவுளுக்கு தெரியும். நமக்கு தெரியுமா? அவருக்கு தெரியாதா? இந்த உலகத்தில் அத்தியாவசிய தேவை ஏது என்பது என்னை படைத்த கடவுளுக்கு நன்றாக தெரியும். எனக்கே தெரியுமா? அவருக்கு தெரியாதா? நான் ஆடம்பர தேவையில் உட்காந்து முக்காடு போட்டு அவருக்கு 24 hours செயின் பிரேயர்ல எழுதி கொடுத்துக்கின்னு நான் கோயிலுக்கே வரமாட்டேன், இதை பண்ணணும் அதை பண்ணணும்னா அதெல்லாம் நீங்க கவலைப்படாது. அதுக்கு நீங்க போய் முட்டிக்குங்க. இன்னைக்கு கிறிஸ்தவம் இப்படிதான் போயின்னு இருக்குது. என்னுடைய ஆடம்பர தேவைகளுக்கு கடவுள் ஏன் சந்திக்கிறது இல்லை? உன் அத்தியாவசிய தேவைகளை சந்திக்கிற கடவுள் உன்னோடு கூட இருக்கிறார். அவருக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். போதும். இன்னைக்கு கிறிஸ்தவம் மாறிக்கொண்டிருக்கிறது. இதெல்லாம் அத்தியாவசிய தேவைகள், கவலைப்படாதிருங்கள். ஏன் சொல்லுகிறார் என்றால் மத்தேயு 6:32 சொல்லுகிறது, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அஞ்ஞானிகள் என்று தமிழில் வந்திருக்கிறது. ஆங்கில வேதாகமத்தில் மிக அழகாக வருது, ஃபார் த ஜென்டைல்ஸ் விஷ் ஃபார் அண்ட் கிரேவ் என்று எழுதுகிறார்கள். ஜென்டைல்ஸ் புறஜாதிகள். தமிழ்நாட்டில் அஞ்ஞானிகள்லாம் ஞானம் இல்லாதவர்கள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல, புறஜாதிகள். புறஜாதிகள் யார் என்று வேதம் சொல்லுகிறது? கடவுளை பற்றி அறியாதவர்கள், அவங்க தான் புறஜாதிகள். அப்ப எதற்கு சொல்லுகிறார் என்றால், கடவுளை பற்றி தெரியாதவர்கள் நடந்து கொள்வது போலவே நீங்கள் நடந்து கொள்கிறீர்கள். அவர் அதான் சொல்றாரு. கடவுளை பற்றி யாருன்னு தெரியாதவன் எப்படி நடந்து கொள்வானோ, இங்க அஞ்ஞானிகள்லாம் உடனே நம்ம ஏதோ நினைச்சுக்கிறோம். அது இங்கிலீஷ் பைபிள் எடுத்து வச்சுதான் கரெக்டா வரும். ஃபார் த ஜென்டைல்ஸ் எழுதி இருக்கிறாங்க. ஜென்டைல்ஸ்னா புறஜாதிகள். புறஜாதிகள்னா யாரு? கடவுளை ஏற்றுக்கொள்ளாத பிள்ளைகள். கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை பற்றி அறியாதவர்கள் எப்படி நடந்து கொள்வார்களோ அதே போல நீங்களும் நடந்து கொள்வது மிக ஆச்சரியமாய் இருக்கிறது என்று சொல்லிதான் அந்த மத்தேயு 6:32 சொல்லி, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். அது சொல்லித்தான் அடுத்த, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இவெல்லாம் உங்களுக்கு தேவைன்னு அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் உங்களுக்கு தேவை. உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் நீங்க செத்து போவீங்கன்னு அவருக்கு தெரியாதா? உங்களுக்கு உடை இல்லைன்னா செத்து போவீங்கன்னு அவருக்கு தெரியாதா? ஜீவனை எடுத்துட்டா நீங்க செத்து போயிடுங்க அவருக்கு தெரியாதா? இதெல்லாம் அவருக்கு தெரியும். உனக்கு என்ன கொடுக்க வேண்டும் என்று அவருக்கு தெரியும். இவைகள் எல்லாம் புறஜாதிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப 10 வருட கிறிஸ்தவ வாழ்க்கை, 15 வருட கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்கிறது முக்கியம் அல்ல. நான் எந்த அளவிற்கு கடவுளை விசுவாசிக்கிறேன், அதுதான் ரொம்ப முக்கியம். கடவுள் இல்லாதவர்கள் தான் இதை குறித்து கவலைப்பட வேண்டும். யார் கவலைப்படணும்? அடுத்த மாசம் எப்படி இருக்கும் அப்படின்னா, கடவுள் இல்லாதவர்கள் தான் இதை குறித்து கவலைப்பட வேண்டும். இந்த உலகத்திலே ஒவ்வொரு நாளும் இதை செய்து அதை செய்து பிழைக்க வேண்டும் அவர்கள். பாவம், இதை செஞ்சா இன்னைக்கு போனா தான் வானம் பார்த்த பூமின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு போனாதான் எனக்கு, ஆகவே இதை செய்து அதை செய்து பிழைக்க வேண்டும். அவர்களுக்கு கொடுக்க கடவுள் கிடையாது, ஆனால் நமக்கு கொடுக்க கடவுள் உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தின போது ஒன்றும் எல்லா வழியா வனாந்தரத்தில் கொண்டு வர்றார். தண்ணியும் கிடையாது. எப்படி இதெல்லாம் எப்படி நடக்கும்? அவர்களுக்கு கடவுள் கிடையாது, எனக்கு கொடுக்க கடவுள் உண்டு. என் அத்தியாவசிய தேவைகளுக்கு நான் கஷ்டப்பட வேண்டிய அவசியம் இல்லை, அதற்காக இன்றைக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதை தான் சொல்றார், இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். The Heavenly Father knows what you want to live in this world. அவருக்கு தெரியும், உங்களை அழைக்கும் போதே அவருக்கு தெரியும் நீங்க எந்த பகுதியிலிருந்து கர்த்தர் உங்களை அழைத்திருக்கிறார். உங்களுக்கு வேண்டுமானால் மற்ற காரியங்கள் தெரியாமல் இருக்கலாம். இந்திய தேச வரைபடத்தை கையில் வைத்துக் கொண்டு அமர்ந்து கொண்டிருக்கிறார். அது தமிழ்நாட்டிலே சென்னைக்கு அருகே பருத்திப்பட்டு பகுதியிலே உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். உங்களுக்கு என்ன தேவை என்பது கடவுளுக்கு மிக நன்றாக தெரியும். ஆகவே புற ஜாதிகள் போல, கடவுளை அறியாதவர்கள் போல, அடுத்த மாதம் எனக்கு என்ன ஆகும் பிரதர், அடுத்த மாதம் எனக்கு என்ன ஆகும் போது, ஒன்றும் குறித்தும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கவலைப்படுகிறதுனாலே உங்களுக்கு வியாதிகள் கூடும், உங்கள் வாழ்வை நீங்கள் குறைத்து கொள்ள முடியும், கூட்ட முடியாது. இதுதான் நடக்குமே ஒழிய வேற எதுவும் நடக்காது. ஆகவே எல்லாவற்றையும் அவருடைய சமூகத்திலே ஒரு தகப்பனை போல, அப்ப நீ தெரிந்து வைத்திருக்கிறீர்,
இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவில்லை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறான்னு சொல்கிறனால இதெல்லாம் உனக்கு தெரிய மாட்டவர், இதெல்லாம் நீ கொடுக்க போறதுக்காக உனக்கு நன்றிகளை எடுக்கிறேன். இதுதான் கிறிஸ்தவ ஜபம், இதுதான் விசுவாசத்தின் ஜபம். ஐயோ அம்மான் புலம்பிக் கொண்டிருப்பது அப்பனா என்ன? அவர் மேல நம்பிக்கை இல்லை. என்னை ரட்சிக்க தான் முடியும் பிரதர், என்னை இருளிலிருந்து வெளிச்சத்தை தான் கொண்டு வர முடியும், இதெல்லாம் எனக்கு கொடுக்க அடுத்த மாசம் அவரால் நடத்த முடியாது. இதுதான் அற்ப விசுவாசம், கொஞ்ச விசுவாசம் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே வருகிற நாளிலே இன்னும் அதிகமான காரியங்கள் நாம் வருகிற நாளிலே நாம் பார்ப்போம். கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி நாம் பார்ப்போம். என்னுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? எனக்கு அன்பான சகோதரனே, எனக்கு அன்பான சகோதரன், இந்த வார்த்தைகளை நீங்களும் நானும் கேட்டு இருக்கிறோம். என்னுடைய விசுவாசம் எப்படியாக இருக்கிறது? 8 மாதங்களை நடக்க செய்த கர்த்தர் 9ஆம் மாதத்துக்குள் கர்த்தர் உன்னை பிரவேசிக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். ஆகவே என்னுடைய விசுவாசம் அற்ப விசுவாசமாக இருக்கிறதா? அற்ப விசுவாசம், கொஞ்சம் மாத்திரம் விசுவாசிக்கிறேனா? என்னை ரட்சிக்க அவரால் முடியும், எனக்கு இதை செய்ய அவரால் முடியாது என்று நம்புகிறோமா? உன் அத்தியாவசிய தேவைகளை சந்திக்க கர்த்தருக்கு வல்லமை உண்டு. புறஜாதிகள் போல, கடவுளை அறியாதவர்கள் போல நான் கவலைப்படுகிறேனா? கடவுளை அறிந்து கொள்ளாத பிள்ளைகளை போல நான் கவலைப்படுகிறேனா? இல்லை, உண்மை தேவனை அறிந்திருக்கிற நான் கவலைப்படுகிறதில்லை. அது ஆச்சரியமான காரியமாக இருக்கிறது என்று வேதம் சொல்கிறது. அதாவது இயேசு சீடர்களை பார்த்து அற்ப விசுவாசிகளே, அற்ப விசுவாசிகள் என்று சொல்கிறார். ஒருவேளை என்னுடைய விசுவாசத்தை பார்த்து இயேசு இப்படி ஒரு வார்த்தை சொல்லுகிறாரா இல்லையா? இந்த மாலை வேளையிலே இதை உங்கள் தீர்மானத்துக்கு நான் விடுகிறேன். என்னுடைய விசுவாசத்தை இயேசு எப்படி பார்க்கிறார்? அவர் எப்படி பார்க்கிறார்? இல்லை, நான் எப்படி இயேசுவை பார்க்கிறேன்? நான் எப்படி இயேசுவை பார்க்கிறேன்? என்னுடைய பரலோக தகப்பனாக நான் பார்க்கிறேனா? I am looking like a heavenly father. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் மகளுக்கும் மாம்சத்தில் ஒரு தகப்பன் உண்டு, ஆவியிலே ஒரே தகப்பன், ஒரே ஒருவர் தான். இவரை பார்க்கிலும் அவர் மகா மகா பெரியவர். பொல்லாத தகப்பன் மாம்சத்தின் தகப்பன், ஆனால் ஆவியின் தகப்பன் எல்லா நன்மைகளையும் எனக்கு அளிக்கிற தகப்பன். அவருடைய குடும்பத்தில் இணைந்திருக்கிற நீங்களும் நானும், நான் வருகிற மாதத்தை எப்படி அணுகப் போகிறேன்? என்னுடைய தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். எப்படி சந்திப்பார் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். எப்படி சந்திப்பார் என்று நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. வனாந்திரத்தின் வழிகள் எல்லாம் அடைக்கப்பட்ட போதும் புதிதாக ஒரு வழியை உருவாக்கி, 100 வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, 1000 வழிகள் அடைக்கப்பட்டிருந்தாலும் 1001வது ஒரு வழியை திறக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி சந்திப்பார் என்று நீங்கள் கவலைப்படாதீர்கள், அவரால் சந்திக்க முடியும். அதை நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய தகப்பனாக நீர் இருக்கிறீர் ஆண்டவரே. இந்த விசுவாசத்தை கடவுள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். ஆகவே இவைகளெல்லாம் நமக்கு வேண்டியவை என்று நமக்கு தெரிவதற்கு முன்பாகவே அவருக்கு தெரியும், அவருக்கு தெரியும். ஆகவே நம்முடைய விசுவாசத்தோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். ஆகவே இந்த சத்தியம் எப்பொழுதும் நம்முடைய எண்ணங்களில் இருக்கும். ஆகவே இந்த சத்தியத்தை ஒரு நாளும் கைவிடாதபடி எப்போது மத்தேயு 6 கையில் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது மத்தேயு 6 என்னுடைய அடிப்படை தேவைகளுக்காக நான் கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அந்த விசுவாசத்தோடு கூட நாம் வருகிற மாதத்தை நாம் எதிர்கொள்வோம். எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் வெளிப்படுத்தின வார்த்தைகளுக்காக நன்றிகளை எடுக்கிறேன். எங்கள் விசுவாசத்திலே நாங்கள் ஒரு நாளும் ஆண்டவரை குறைச்சல் அடையாதபடி ஆண்டவரே விசுவாசத்தில் வளர்ந்தவங்க ஆண்டவரே எங்கள் அனைவருக்கும் நீர் தகப்பனாக இருக்கிறீர். அந்த ஒரு ஸ்லாக்கியம் போதும் ஆண்டவரே. எங்கள் தேவையை எல்லாவற்றையும் சந்திக்கிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீர். நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. வருகிற மாதத்தில் வாழ்வின் எல்லா நாள்களிலும் எங்களுக்கு கிரியைகளை செய்ய நீர் வல்லவராக இருக்கிறீர். உங்களுக்கு நாங்கள் நன்றிகளை எடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த சத்தியங்களை நாங்கள் ஒரு நாளும் விட்டு விலகாதபடி கர்த்தருக்கு ஆண்டவரே நீர் காத்துக்கொள்வீராக. ஆண்டவரே இதே சத்தியங்களோடு கூட இதே எண்ணங்களோடு கூட நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே. ஆமேன், ஆமேன்.